பெரிய கொண்டாட்டம். இது ஒரு பெரிய கொண்டாட்டம் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு கொண்டாட்டத்திற்கு அ என்ன யார் யார் எந்தெந்த இடங்களில் உச்சமோ அவர்களை வரவழைத்து மரியாதை செய்து, அவர்களை வந்து கௌரவிப்பது நம்முடைய வழக்கம். அதே மாதிரி தான் வந்து நானும் இதை பார்க்கிறேன். இளையராஜா அவர்களை பொறுத்தவரை வந்து பெரும் தொண்டு. அவர் வந்து ஆன்மீகத்துக்கு செய்திருக்கார். அவர் இசையெல்லாம் பத்தி பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்ல அப்படின்னாலும், ஆன்மீகத்தை பொறுத்தவரை அவர் மாரி ஆன்மீகத்திற்கு தொண்டு செய்தவர் யாரும் இல்லை. எத்தனையோ பக்தி பாடல்களை பாடியிருக்கிறார். அவரே ஒரு பக்திமானாக அவரே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அவர். அதனால வந்து அந்த விஷயத்தை நாம் பார்க்கும்போது, இளையராஜா அவர்களுடைய அந்த கச்சேரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் வந்து சிவனை பற்றி எத்தனையோ பாடிட்டார். திருவாசகத்தை வந்து நமக்கு குடுத்தார். இசை வடிவிலே வந்து இளையராஜா அவர்கள் குடுத்ததுனால, அவர் மாரி ஒரு பெரிய மனிதர் வந்து இங்கே இசை நிகழ்ச்சி நடத்துவது அப்படின்றதே ஒரு பெரிய கௌரவம் தான். ஸோ அப்படி அந்த வகையில பார்க்கும்போது, இது வந்து மிக மிக மகிழ்ச்சிக்குரிய எனக்கு தனிப்பட்ட முறையில நான் ஒரு இளையராஜா ரசிகன் என்பதனால, அதை தவிர வந்து அவருடைய அந்த பக்தி பாடல்கள், அவர் உள்ளமுருகி பாடுவது, இளையராஜா அவர்களுடைய உள்ளமுருகி பாடுவது, இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் காசில அந்த மாரி. ஸோ அந்த மாதிரி ஒருவர் வந்து இங்கே ராஜேந்திர சோழருக்கும் சரி, சிவபெருமான் அவர் கட்டிய அந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் சன்னதியில பாடுவது அப்படின்றது வந்து மிக முக்கியமான நிகழ்வு.